இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட கொஷின் புக்லெட்டோட ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். தமிழுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பகுதியா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. வினா வந்து 1லேருந்து 3 இருக்குது. மதிப்பெண் வந்து 150. இது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கலாம். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். அடுத்த கொஷின், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் அப்படின்னா மரத்தை இலை காக்கும்னா மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும்னா மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. அப்போ மோனை சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து, இப்போ நந்தவனம்னா இதிலே பாருங்கள் ஆன்சர் இருக்குது. நந்தவனம் நற்றமிழ், நந்தவனம் நற்றமிழ் பி தான் ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. பொருத்தமான பொருள்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார். இது வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் டி, ஒற்றுமை இன்மை. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அப்படின்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ, கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பலோசை, துள்ளலோசை, அகவல் ஓசை. இதில் வந்து பொருந்தாத ஓசை வந்து ஓங்கல் ஓசை தான். அடுத்தது எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம்னா என்ன? ஊக்கம்னா சோர்வு. இதுதான் அதோட ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்ன? நீளுழைப்புனா நீர் ப்ளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பயனில்லாத கலர் எழுத்துக்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. பயனில்லாத கலர் எழுத்துனா படிக்காதவங்களை தான் சொல்லுவாங்க அப்படி. அப்போ ஆப்ஷன் பி கல்லாதவர், அதுதான் ஆன்சர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தீக்காயம் பட்டவரா, தீனால் சுட்டவரா, பொருளை காக்காதவரா, நாவை காக்காது. இதோட ஆப்ஷன் வந்து நாவை காக்காது. ஆப்ஷன் டி தான். திருக்குறள் வழி துன்பப்படுவனா நாவை காக்காதவர். நெக்ஸ்ட் வந்து நச்சுப்படாதவன் செல்லும் நடு உருள். நச்சு மரம்பல தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? இதில் வந்து தற்றுன்னு வந்தாவே ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெற்றி வேட்கை, அறங்கலச்செப்பு, நன்னெறி, ஞானக்குறள். இதில் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஞானக்குறள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவோட வருகையை அறிவித்த முன்னோடி. ஆப்ஷன் ஏ அருளப்பன், யோவான், சந்தா சாஹிப், சன்னியாசி. இதில் வந்து ஆப்ஷன் ஏ அருளப்பன். தேம்பாவணின் பாட்டுடைய தலைவன் யார்? இயேசு, மரியாள், யூதாஸ், வளன். தேம்பாவணின் பாட்டு தலைவனாவே வளன் தான். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. தொண்டை நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு. இதில் வந்து ஆன்சர் வந்து டி, சோழ நாடு. அடுத்து 16 கொஸ்டின். சேரிமொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது கொடுத்து தோன்றி புலனென மொழி புலனுறந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் இடம் குறிப்பிடும் இலக்கியம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இது இப்படி வந்தாலே இது வந்து பல்லு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தூது, குறவஞ்சி, களம்பகம், பல்லு. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர், பல்லு. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தான் தூது. பல்லு, குறவஞ்சி, களம்பகம் இது மூணு வராது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர். புலமை பெருங்கடல்னாவே உவேச சாமிநாதர் தான். இதில் வந்து மூவரசனார், வாவுசு, மணிக்கனார், தேப்போ, மீனாட்சி வராது. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதிலும் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் அப்படின்னா வரதராசனார், மாப்பே சிவஞானம், திருவி கல்யாண சுந்தரனார், சி.என். அண்ணாதுரை. இது நாளில் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் தான் ஆன்சர். தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தனியாக மாற்றப்பெற்ற மொழி என கூறியவர் வந்து அகத்தியலிங்கம், ஹோக்கன், கால்டுவெல், பிரான்சிஸ் எல்லிசா. இல்லை, இதோட ஆன்சர் வந்து கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. 1965, 1969, 1990, 1996. இதில் ஆன்சர் வந்து 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர்.
நாடகக்கலை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள், நா. முத்துசாமி, பம்மல் சுமந்தர் முதலியார், கோமல் சுவாமிநாதன். இது 3 வந்து நா. முத்துசாமி தான் ஆன்சர். உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுகிறது வந்து விளக்கப்படம், கருத்துப்படம், செய்திப்படம், பிரச்சார படம். இது 4 வந்து செய்திப்படம் தான் ஆன்சர். நமது மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பி.எஸ். ராமையா, பி. கூப்பா ராஜகோபாலன், சி. கல்கி, டி. புதுமைப்பித்தன். இதோட ஆன்சர் வந்து டி. புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி, பி. காலப்பிரியா, சி. சுரதா, டி. பாவனார். இதோட ஆன்சர் வந்து நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோருடன் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? காந்தியடிகள் பெற்றோருடன் அன்பாக நடந்து கொண்ட நூல் பகவத்கீதை, பி. அன்பு உள்ளம், சி. ஹரிச்சந்திர நாடகம், டி. சிரவண பிதுர்பத்தி. இதோட ஆன்சர் வந்து சிரவண பிதுர்பத்தி. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்க்கலாம். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. உக்காந்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா அவன் எவ்வளோ வச்சுருந்தாலும் அது வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது ஆப்ஷன் ஏ பயனற்ற சொல், உழைக்காதன் செல்லும் மழையும், எளிதில் மனதில் பதித்தல், தற்செயல் நிகழ்வு. இது 4 ஆப்ஷனில் வீத ஆன்சர் உழைக்காதன் செல்வம் மழையும். குந்தி தின்றால் குன்றும் கரையாது, அவன் எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும் அவன் உழைக்காமே சாப்பிட்டுட்டே இருந்தானா அந்த செல்வம் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைனாவே நமக்கு தெரியும். கானா சா இது வர்றது ஆக்கா கீழே முதல்ல வர எழுத்து என்னது? ஊ. அப்போ இதுதான் ஆன்சர். உடுக்கை, கணப்பாறை, நவில், நாகாசுரம், படகம், மகுடி. இது 4 ஆன்சர். இது 4 வீத ஆன்சர். பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான் படித்தான், திருந்தினான் நனைந்தான், வருவித்தான் திருந்தினான், படித்தான் வருவித்தான். இது விடை தெரிவில். இதில் வந்து ஆப்ஷன் சி வருவித்தான் திருந்தினான். பிறவினை சொல்லணும்னா வருவித்தான் திருந்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். யாழ் மீட்டினாள் அப்படின்னவே செய்வினை தொடர். எதிர்மறை தொடர் வராது, செய்யப்பாட்டு வினை தொடர் வராது, விளைவு தொடர் வராது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து வணிக அறிவியல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும்? இந்த ஆன்சர் வந்து எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கீழ்காணும் சொல்வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடரக்கல், இடரக்கரடக்கல். இது வந்து ரைட்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களமா? இல்லை, இது தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியனவா ஆகும். 1 சரி 3 சரி 2 வந்து தவறு. அப்போ 1 சரி 2 தவறு 3 சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவுக்குரிய ஓசை வந்து துள்ளலோசை, தூங்கலோசை, அகவலோசை, செப்பலோசை. இதில் வந்து வெண்பாவுக்குரிய ஓசை வந்து செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு கண்ணதாசனா, இல்லை காசி காண்டம் இளங்கோவடிகளா, இல்லை சிலப்பதிகாரம் நப்போதனார், இல்லை காலக்கணிதம் அதிவீரமுல்லை. இல்லை, முல்லைப்பாட்டு நப்போதனார். காசி காண்டம் அதிவீரம பாண்டியார், சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான் படித்தான், திருந்தினான் நனைந்தான், வருவித்தான் திருந்தினான், படித்தான் திருந்தினான். சாரி திரும்ப அதே கொஸ்டின் இன்னொரு டைம் சொல்லிட்டேன், சாரி. 15 என்றால் என்ன? 18, 20, 11, 17. 15னா 11 கிடையாது, 15னா 18. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இனியவை 40 பாடலின் ஆசிரியரார் நப்பசலையார், பூதஞ்சேந்தனார், பூங்குன்றனார், குடப்புலவியனார். இதோட ஆன்சரை வந்து பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். பூவையும்னா மயில்களா, பெண்கள், நாகனவாய் பறவைகள், மரங்கொத்தி பறவைகள். இந்த 4ல் நாகனவாய் பறவைகள் தான் ஆன்சர். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்டம் எழுதியவர்
ஒட்டக்கூத்தர், கம்பர், வில்லிபுத்தரார், புகழேந்தி. இதில் வந்து ஆன்சர் ஏ, ஒட்டக்கூத்தர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு, மருமக்கள் வழி மான்மியம், குயில் பாட்டு, சீரா புராணம், விடை தெரியவில்லை. இதில் வந்து குயில் பாட்டு தான் ஆன்சர். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்றுனா குயில் பாட்டு, ஈஸியாக பண்ணியிருக்கலாம். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 டேஸ் டேஸ் என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யாருனாவே கவி காலமேகம். இதோட ஆன்சர் வந்து கவி காலமேகம். சொக்கநாத படப்பட்டடையார், அழகிய சொக்கநாத, குமரேசன். இது 3 வராது. சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் வரும், சரிதம் வரும், சபதம் வராது. அப்போ இது தப்பு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தும் தமிழ்த்தை வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது, இது சரி. எளிய நடையில் வெண்பாவால், இது வந்து தப்பு, ஆசிரியர் பாவந்து. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவாடிவன் நூலாகும். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்கிறேன் தமிழ் பயில தொடங்கினவங்க வந்து யாருன்னு பார்க்கலாம். அண்ணல் அம்பேத்கர், முனைவர் எமினோ, காந்தியடிகள், ஜியூபோப். இதில் 4 வந்து காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பார். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னு பார்க்கலாம். வாணிதாசன், ஓமை கவிஞர் சுரதா, மு. மேத்தா, ஈரோடு தமிழன். இதோட ஆன்சர் வந்து ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுவது யாருன்னு கேட்டிருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, கவி சக்கரவர்த்தி கம்பர், கவிவேந்தர் மு. மேத்தாவா? இல்லை, உடுமலை நாராயண கவி. வாழ்வின் செம்மை சிபிவில் நீ எனும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா கேட்டிருக்காங்க. மகாகவி பாரதியார், கவிஞர் வாணிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். இதோட ஆன்சர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்ன வடிவம் கேட்டிருக்காங்க. நாடகம், கதை, கவிதை, கட்டுரை. இதோட ஆன்சர் வந்து கவிதை. தேர்ந்தெடுத்தெழுதுக. மக்கள் கவிஞர் என்ற இசையை தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிஞர்னா உடுமலை நாராயண கவி. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலே பழமையான தந்தை சரஸ்வதி மெகுவால். இது வந்து தவறானதுன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவன் நூலகம். இல்லை, இது மும்பை வராது, இது ஆன்சர். இதுதான் தவறான தொடர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்குறாங்க. வா அப்படின்னாவே வந்தால் தான் வினைமுற்று வரும். வந்து, வந்த, வந்தவர் வராது. ராமன் வந்தானவே எழுவாய் தொடர் தான். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் எழுதுக. ராமன் வந்தானவை எழுவாய் தொடர். வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர் வராது. ஒரு அடி முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவெழுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றியார் துடைப்பது வந்து மேற்கதுவாய் எதுகை வரும். ஒரு எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, கூட எதுகை. இதெல்லாம் வராது. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலப்புராணங்கள் என்று என்ன வராது. தலப்புராணங்கள் எத்தனை வகைப்படும்னு வராது. இங்கே எத்தனை வகைப்படும் கேட்டு வந்துருக்குதுன்னு சொல்ல இல்லை. அப்போ மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் எப்படி பாடினார் அது வராது. தலப்புராணங்கள் பாடலில் சிறந்தவர் யாருன்னா தான் மீனாட்சி சுந்தரனார். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஒன்றின் பால் வினைமுற்று விகுதி, 2ஆம் வேற்றுமை விகுதி, பண்புத்தொகை, வினைத்தொகை. இதோட ஆன்சர் வந்து பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது வந்து மாறன் அலங்காரமா, தண்டி அலங்காரம், திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு. இதோட ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதோட ஆன்சர் வந்து இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். படமாட கோயில் பகவர்க்கு 1 ஈல், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈல், படமாட கோயில் பகவர்க்கு அதுமே. இப்பாடல் பயின்று வந்துள்ள மோனை வந்து பொழிப்பு மோனை. இணைமோனை வராது. ஒருவு மோனை வந்து கூலை மோனை வராது. எவ்வளவு வாக்கியம் அறிக. பூக்களை பறிக்காதீர். அது வந்து கட்டளை வாக்கியம். செய்தி வாக்கியம் வராது, வினா வாக்கியம் வராது, பிரேரணை வாக்கியம் வராது, கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் பி ஆன்சர். இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. இமிலிசினாவே வினைத்தொகை. இமிலிசை வினைத்தொகை. பண்புத்தொகையும் வராது. வினையாளன் பெயர், வினைமுற்று. இது 3 வராது. மல்லிகை சூடினால் என்பது. மல்லிகை சூடினால் இது வந்து ஒரு பொருளை குடிக்கிறோம். மல்லிகைனாவே ஒரு பொருள், பூ. அதனால் ஒரு பொருளாகு பெயர். பண்பாகு பெயர், தொழிலாக பெயர், காலவாக பெயர் வராது. கரைபொறி இலக்கண குறிப்பு வரைக.
ஆறாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, ஓமை தொகை, பண்பு. இதோட ஆன்சர் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்று சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து திரு ஜி.யு. போப் இது ஆன்சரு. திரு கால்டுவெல், திரு வீரமாமுனிவர், திரு சேகன் பால்கு இது ஆன்சர் வர்றது. வழவன் ஏவ வானூர்த்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. அகநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை இது வராது. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னா சார்ஜ் எல் ஹார்ட், டாக்டர் கால்டுவெல், ஜி. போப், பெர்சிவல் பாதிரியார் இது வராது. சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கொத்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். செருக்கொத்து, சக்தி கரகம், உடுக்கையாட்டம் இது ஆன்சர் வராது. யோக சமாதி உகந்தவர் சித்தர் என்றவர் வந்து திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தர்ங்கிறது வந்து திருமூலர். அகத்தியர், கடுவெளி சித்தர், பாரதியார் இது வராது. வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுவர் வந்து கடுவெளி சித்தர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுவர் வந்து கடுவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் வராது. ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருவனந்தபுரம் நடுவு நூலகம், கன்னிமாரம் நூலகம் வர்றது. நெக்ஸ்ட் மஞ்சக்காமலைக்கு எளிய மந்தது என்று பயன்படும் ஒரு செடி கீழா நெல்லி. இதை வந்து கீழ்வாய் நெல்லி, கீழ்காய் நெல்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதோட ஆன்சர் வந்து இவை மூன்றுமே வரும், அதனால இவை மூன்றும். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். உப்பள தொழிலாளர் அவங்க எதில் இருக்காங்க? உப்புனாவே கரிப்பு, அப்போ கரிப்பு மணிகள் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அலைவாய் கரையில் ஒரு கடலோர கிராமம், சேற்றில் மனிதர்கள் அது வராது ஆன்சர். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். மா. ராமலிங்கம், ஜெயகாந்தன், பிச்சாமூர்த்தி வராது. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரம் தான் ஆன்சரு. பா. ஜீவானந்தம், காமராசர், அறிஞர் அண்ணா வராது. பொறுத்து கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் பெயின், ஜான் மாக்னஸ்கி, ஜான் செஃப்ட்வார், மைக்கேல் ஆல்ட்ரிச். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து 1, 3, 4, 2. அலெக்சாண்டர் பெயினுக்கு வந்து குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் செஃப்ட்வார்ங்கிறது வந்து தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் வந்து இணைய வணிகம். கமுட்சுமி தமிழ் பதிப்புலகின் தலைமுகன் என்று போற்றப்படுவர் வந்து சச்சிதானந்தா, இல்லை ஆறுமுக நாவலரா, இல்லை சி.வை. தாமோதரனாரா, இல்லை ஓ.எஸ். சாமிநாதரா, இல்லை சி.வை. தாமோதரன் தான் ஆன்சர். அடுத்து கூற்று 1. கமுட்சுமி மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜியா, இல்லை இது தப்பு. அக்கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாபோசி முழங்கினாரா, இது சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சாலையை அமைத்தவர் யாருன்னா ரா. இளங்குமரனார். தேவநாய பவனார், மாப்பேசி விஞ்ஞானம், கைலை மில்லத் வராது. ராசராச சோழனுக்கு கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா ராமேஸ்வரம் கோயிலா, பல்லவ குடைவரை கோயிலா, மதுரை மீனாட்சி கோவில், ராசசிம்மேச்சுரம் கோயிலா? இதில் ஆன்சர் டி தான் ஆன்சர். ராசசிம்மேச்சுரம் கோயில். மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. மணக்குரங்குனாவே உருவகம். வினையெச்சம், ஓமைத்தொகை, உரிச்சொற்றொடர் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லினா கடல், ஆழி, பறவை இது மூணுமே கடல் சம்மந்தப்பட்டதான் வரும். அப்போ 6 மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இது ஆன்சர், இதுதான் ஆன்சரு. பொருந்தாத சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது 3 ஒரே இது வரும், இது மட்டும் பொருந்தாது 6. பிழை திருத்தம் செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து மயிலாகவும் குயில் கோவும் ஆந்தை அலரும். மீதியெல்லாம் தவறான ஆன்சரு. பிழை திருத்தம் செய்க இதுவும் அதே மாதிரி தான். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதோட ஆன்சர் வந்து ஏ தான். ஆப்ஷன் ஏ தான். இதில் வந்து அகரவரிசை படுத்துன்னு கேட்டிருக்காங்க. கேழ்வார் பொழிக்கும் நாய்சை போத்து மஞ்சை சல்குவர் சாவர். இது உங்களுக்கு தெரியும். அகரவரிசைனாவே காணா, சா, நா, அதுமாரி கே, சா, நா. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மீதி 3 தவறு.
தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தானாவே தந்தவர், தந்து, தந்தது, தந்த, இது 3 வராது. வேர் சொல்லி தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள்னாவே செல், இது ஆன்சர். சென்ற, செல்ல, சென்று, இது வராது. ஒரு வேறுபாடு சரியான பொருள் அது. சூழ், சூழ், சொல், இது 3 டிஃப்ரெண்ட்டான லாவில் வந்திருக்கு. அப்படின்னாவே கருப்பம், சுற்று, சபதம், இதுதான் ஆன்சர். இது 3 ஆன்சர் கிடையாது. இப்போ வரேன். பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடர் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், இதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. மீது 3 தவறான ஆன்சரு. ஐ என்னும் ஊரெழுத்து மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. ஐனா அரசன், ஒற்றன், வீரன், தலைவன், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தலைவன் தான் ஆன்சர். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன்னாவே புனைவு தான் ஆன்சர். வனைவு, பதுமை, வளைவு, இது தவறு. கத்தும் குயிலோசை சற்றே காதிர் படவேணும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்ற வலுவமைதியை குறிப்பிடுக. வலுவமைதி கேட்டிருக்காங்க. இது மரபு வலுவமைதி, திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இடவலுவமைதி வராது. மணிமொழிக்கோவை அடமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழிக்கோவினாவே ஒரு எழுத்தோட ஷார்ட்கட் தான் இது. இப்போ மணிமொழி 4 மணிக்கு அடிகையோட ஷார்ட்கட் தான் மணி. முதுமொழி காஞ்சியோட ஷார்ட்கட் மொழி. ஆசாரக்கோவையோட ஷார்ட்கட் கோவை. அப்போ மணினா 4 மணிக்கு அடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவைனா ஆசார கோவை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது பாடை மக்கள் என்ன அழைக்கப்படுவர்கள் யார்? பாடை மக்கள்னா யார் அழைக்கப்படுவாங்க? பழமொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சமய தத்துவவாதிகள், படைவீரர்கள், வணிகர்கள், இது 3 வராது. பொறுத்துக கேட்டிருக்காங்க. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிபுராணம் சேக்கிலா, திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். முடிக்கெழு மூவேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, பெரிய புராணம் வராது. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடிகள். நீபவனம்னா என்னன்னு கேட்டுக்காங்க. நீபவனம்னாவே கடம்பவனம் தான் ஆன்சர். பாலைவனம், ஓவனம், மலர்வனம், இது வராது. திருவருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. திருவருத்தம்னாவே நம்மாழ்வார் தான். திருப்பானாழ்வார், மதுரக்கவியாழ்வார், புயையாழ்வார், இது 3 வராது. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதோட ஆன்சர் திருக்கேதார பதி. கமெண்ட் சமே திருக்கேதார பதிகத்தை பாடியவர் கேட்டிருக்காங்க. சுந்தரர் இந்த ஆன்சர். அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் வராது. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். மார்கழி திங்களில் என்ன கோயில்களில் போடுற பாட்டு என்ன கேட்டிருக்காங்க. கோயில்களிலும் வீடுகளிலும். அப்போ அதோட ஆன்சர் திருப்பாவை. திருவாய்மொழி, நாச்சியார் மொழி, திருமொழி, தேவாரம், இது 3 வராது. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பெருங்காவலர்னாவே தேவநேய பாவனார் தான் ஆன்சர். மறைமலையடிகள், பேரா, தனிநாயகம், உவேசு சாமிநாதர் வராது. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் அது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியானவற்றை பொறுத்துக. இதோட ஆன்சர் டி தான். அக்ஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்னா கல்வி தொடர் விளக்கம், சீதாளபத்திரம்னா தாளை மடல். இதுக்கு ஆன்சர் டி தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின். எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்கள் உண்டு, அவற்றோட மானம் என்று கூறுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் தேவநேய பாவனார் தான். ஆப்ஷன் பி. மறைமலடிகள், மாப்பை சிவஞானம், பரிமர் வராது.